ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் பாவைகளிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே முழுசாக பார்க்க வேண்டிய ஒரு வீடியோ. ஒரு 6 மாதமாகவே என்கிட்ட நிறைய பேர் பேசும்போது, அம்மா வீடு கட்டணும், வீடு கட்டி எங்களுக்கு ரொம்ப கடன் ஆயிடுச்சு, எங்கள் தொழிலே பிரச்சனை ஆயிடுச்சு, என் கணவர் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கார், அவரோட ஆரோக்கியம் கெட்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்னவங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த ஒரு வாரத்தில் ஒரு 55 லட்சம் ரூபாய் கடன் இன்னும் இருக்குது. என் கணவர் துபாயில் இருக்கார். அவர் அவங்க கம்பெனியில் இந்த போர்னால எல்லாரையும் அவங்க நாட்டுக்கு திரும்பி போக சொல்லிட்டாங்க. திரும்பி கூப்பிட்டுக்குவாங்களா என்னன்னு தெரியலம்மா, நாங்கள் எப்படி இந்த கடனை கட்டி முடிக்க போகிறோன்னு தெரியல அப்படின்னெல்லாம் பேசினவங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் அம்மா வாஸ்துப்படி நாங்கள் வீட்டை என்ன பண்ணணும், வீடு கட்டிட்டோம், இப்போ ஏகப்பட்ட பிரச்சனையில் இருக்கோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஏதாவது மாற்றி அமைக்கணுமா அப்படின்னெல்லாம் பில்லரை எடுக்க சொன்னாங்கம்மா ஒரு ஜோதிடர். எங்களுக்கு முன்னாடி பில்லர் வச்சது தப்பா, அந்த பில்லரை எடுக்க சொல்கிறாங்க, எனக்கு பயமாக இருக்குது, அந்த பில்லர் தான் அந்த சைடே தாங்கிட்டு இருக்கு, பில்லரை எடுத்தால் என்ன ஆகும்னு தெரியல, இதெல்லாம் உண்மையாம்மா அப்படின்னெல்லாம் கேட்டு எனக்கு நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் ஃபோனில் ஜாதகம் பார்க்கும்போது எல்லாமே கேட்டாங்க. அதை விட இன்னொருத்தங்க சொன்னாங்க, ஒரு திருப்பூர்காரங்க அவங்க, அதாவது ஒரு வாஸ்து நிபுணரை சென்னையில் இருக்கார், அவருக்கு ஃப்ளைட் புக் பண்ணி கொடுத்து 3 lakhs அவருக்கு கொடுக்கணுமா. அப்போ தான் அவர் பார்த்துட்டு அவங்க வீட்டையெல்லாம் சூழ்நிலை பார்த்துட்டு ஜாதகம் பார்த்து சொல்லிட்டு போவார். அம்மா நாங்கள் இருக்கிற பிரச்சனையில் அவ்வளோலாம் செய்ய முடியாதுன்னு சொல்லி நாங்கள் அவரை கூப்பிடலாமான்னு சொன்னாங்க. சரி, அதெல்லாம் கேட்டுட்டு சரி உங்களுக்கு ஒரு வாஸ்து பதிவு போடலான்னு நினச்சேன். வாஸ்து அப்படின்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. வாஸ்து அப்படின்னு இப்போ சொல்கிறாங்கல்ல, இந்த செடி வைக்கணும், இந்த செடி அங்கே இருக்கக்கூடாது, அந்த மரம் அங்கே இருக்கக்கூடாது, அது உங்கள் பணவரவை தடுக்கும் அப்படியெல்லாம் சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சன்சைடில் 2 இன்ச்சு குறைச்சி விடுங்க, இந்த பில்லரை எடுத்துருங்க, அப்புறம் இந்த கலர் அடிங்க, அந்த மாதிரியெல்லாம் நிறைய டிப்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. இந்த ரூமே இங்கே இருக்கக்கூடாது, அந்த ரூமை மாற்றிடுங்க, அப்புறம் பாத்ரூம்க்கு இந்த சைடில் டோர் வச்சது தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்கிறாங்க. இதெல்லாம் வாஸ்து அப்படின்றது இல்லை. அதாவது ஏதோ ஒன்று தெரிஞ்சுட்டு இது வாஸ்து அப்படின்னு புக் எழுதி வச்சுட்டு இருக்கிறதையே எடுத்து இவங்க படிச்சுட்டு அது வாஸ்து வாஸ்து வாஸ்துன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் ஒரு வாஸ்துன்றதெல்லாம் கிடையாது, சரிங்களா? இந்த பில்லர் எடுங்க, இந்த படி இப்படி நேராக வர்ற படியை 2 படியை இப்படி திருப்பி இப்படி இறங்கிட்டா வாஸ்துவா அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. 2வது இந்த டோர் முன்னாடி வாசல் படி இருக்கு இல்லையா, அது லாபம் நஷ்டம் லாபம் நஷ்டம்னு வைக்கணுமா, வீட்டுக்குள்ளே காலை வைக்கும்போது அது லாபம்னு வரணுமா, சரிங்களா? அதுக்காக கொஞ்சம் தான் இடம் இருக்கும். 5 படி வேணும்னா சின்னதாக படி வச்சு நம்ம 2வது படியில் தான் கால் வைக்கணும், அந்த மாதிரி வைப்பாங்க. இல்லைன்னா 2 தான் வரணும், உள்ளே வர்றப்ப லாபம் வந்துடணுங்கிறக்காக பெரிய இடத்துக்கு 10 அடியில் 10 இன்ச்சுக்கு இது வச்சு பெரிய பெரிய படியாக கட்டி விட்டுடுவாங்க. கொஞ்சம் வயசாயிடுச்சுன்னா அவங்களால ஏறவே முடியாமல் இது வச்சுட்டு கம்பியில் கைப்பிடி போட்டு கஷ்டப்பட்டு ஏறுறாங்க. வயசானவங்க காலை தூக்கி மேலே வைக்கிறக்குள்ளே போதுன்னு ஆயிடுது. அந்த மாதிரியெல்லாம் வாஸ்து நிபுணர்கள் இப்போ வாஸ்து சொல்கிறாங்க. நான் ஒன்று கேட்குறேன் ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே வர்றப்போ லாபம் அப்படின்னு தானே நீங்கள் கட்டியிருக்கீங்க நிறைய பேர், அப்புறம் ஏன் உங்களுக்கு கடன் ஆகுது? கடன் ஆகிடுது, பிஸ்னஸ் படுத்துருது, வேலை போயிடுது, ஆரோக்கியம் குறைஞ்சிருது, ஆனால் நீங்கள் லாபம் அப்படிங்கிற இடத்துல தான் கால் வைக்கிறீங்க. உங்களுக்கு தெரியும்ல, திருமணமாகி ஒரு பொண்ணு வீட்டுக்கு வரும்போது முதல்ல அந்த மணப்பெண்ணை வலது கால் எடுத்து வச்சுவான்னு சொல்லுவாங்க. வலது கால் எடுத்து வச்சு தான் அந்த பொண்ணு வரும். அந்த பொண்ணு வலது கால் எடுத்து வச்சு வந்ததும் 3 மாதத்தில் கணவரை கூப்பிட்டுட்டு தனியாக போயிடும், சரிங்களா? 6 மாதத்தில் டைவர்ஸ் வாங்கிட்டு போயிடும். வலது கால் எடுத்து வச்சு தானே வர்றாங்க. எல்லா பொண்ணுகளும் வலது கால் தான் எடுத்து வச்சு வராங்க. பல பேர் மிக சிறப்பாக வாழ்கிறாங்க, அந்த குடும்பத்தையே நல்லா மேம்படுத்துகிறாங்க. சில பேர் தனியாக போயிடுறாங்க, சில பேர் டைவர்ஸ் வாங்கிட்டு போயிடுறாங்க. எவ்வளவோ பேருக்கு குழந்தை இருக்க மாட்டேங்குது, பண கஷ்டம் வருது. அவங்களும் எல்லாரும் வலது கால் தானே வச்சு வராங்க. அந்த மாதிரி வலது கால் மட்டும் எடுத்து வச்சுட்டா எல்லாமே சூப்பராக நடந்துரும்னு இல்லை. அதே மாதிரி லாபம்ங்கிற இடத்துல காலை வச்சுட்டோன்னா எல்லாமே நல்லா நடந்துரும் அப்படின்னு கிடையாது, சரிங்களா? அதாவது உங்களுக்கு வாஸ்துனா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாஸ்து அப்படின்னா அதாவது காற்று வெளிச்சம் இந்த 2ம் மிக சரியாக அந்த வீட்டுக்குள்ளே இருக்கணும்.
எந்த ஒரு கதவு வழியாக காற்று உள்ளே வருதுன்னா இன்னொரு கதவு வழியாவோ இன்னொரு ஜன்னல் வழியாவோ அந்த காற்று வெளியேறிடணும். உள்ளே வந்து காற்று எங்கேயும் முட்டி நிற்கக்கூடாது, வந்து அப்படியே வெளியேறி போயிடணும். அந்த மாதிரி அமைப்பு இருக்கணும். அது வந்து காற்றுக்காக. அதே போல் வெளிச்சம், அந்த வீட்டில் நல்ல வெளிச்சம், மூளை முடுக்கில் கூட வெளிச்சமாக இருக்கணும். வீடு இருட்டடிஞ்சிட்டு இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு கதவு ஜன்னல்கள் வச்சு கட்டுறது இது மனையடி சாஸ்திரம். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் இந்த மூளைகள் சொல்லப்படுது இல்லைங்களா, 4 மூளையும் அது எதுக்காக அப்போ சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் நமக்கு கேஸோ இந்த எண்ணெய் சீமன் அடுப்புகளோ அதெல்லாம் கிடையாது. அப்போது விறகு வச்சு மட்டும்தான் எரிப்பாங்க. அப்போது விறகுக்குன்னு ஒரு மூளையை ஒதுக்குறாங்க. அதுக்கு பக்கத்தில் சமையல் கூடம் இருக்கும். போய் விறகு எடுத்துகிட்டு வந்து அடுப்பில் வச்சு எரிக்கிற மாதிரி பக்கத்துலேயே விறகு வச்சுருப்பாங்க. அது அக்னி மூலை. அந்த இடத்துல தண்ணி இருந்ததுன்னா விறகு நனைஞ்சு போனால் நனைஞ்ச விறகை வச்சு சமைக்கிறது ரொம்ப கஷ்டன்றதுனால விறகு அந்த பக்கமோ அதுக்கு இந்த பக்கம் ஜலமூலையில் தண்ணி கிணறு இருக்கும், இந்த பக்கம் மூலையில் இருக்கும், விறகு அந்த பக்கம் மூலையில் இருக்கும். எந்த காரணத்துக்காகவும் இந்த தண்ணி விறகு மேலே படாமல் மழை காலத்துலேயும் விறகு நனையாமல் மேலே சாக்கு போட்டோ இல்லை ஒரு கூரையே போட்டோ பத்திரப்படுத்தி இந்த மூலையில் வச்சுப்பாங்க. அது இதுக்கான இடம் அப்படின்னு வச்சதுனால அதுக்கு பக்கத்துலேயே சமையல் கூடம் வச்சு, அதுவும் காலையில் கிழக்கு பக்கம் வெளிச்சமாக இருக்கிற பக்கம் வேலை ஸ்பீடாக நடக்கணும், காலையில் சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்காக கிழக்கு பக்கம் சூரியன் உதிக்கிற பக்கம் சமையலறையும் வரவேற்பறையும் வச்சாங்க. காலையில் தூங்கிட்டு இருக்க மாட்டாங்கல்ல, காலையில் சுறுசுறுப்பாக எழுந்திரிச்சு வேலை செய்கிறதுக்கு இந்த 2 இடங்களும் மிக சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வைக்கப்பட்டது. அதே போல் இந்த பக்கம் கிணறு, அங்கே அடுப்பு, இங்கே கிணறு. கிணறுக்கு தோண்டி கிணறு வச்சதுனால தான் இன்றைக்கும் நம்ம வந்து தொட்டியை இந்த பக்கம் அமைக்கிறோம். ஜலமூலையில் தொட்டி அமைக்கிறோம். ஜலமூலை அப்படிங்கிறது வந்து வட கிழக்கு. கிச்சன் இருக்கிறது, அந்த விறகுகள் அடுக்கி வைக்கப்பட்ட இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தென் கிழக்கு. அதே போல் இங்கே வந்து தோண்டி கீழே மண்ணில் குழியை பறித்து கிணறு தோன்றதுனால அதுக்கு நேர் எதிரில் இந்த பக்கம் சரிவு, அதுக்கு நேர் எதிரில் உயர்வு. கன்னி மூலையில் தென்மேற்கு மூலையை நம்ம கன்னி மூலை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அங்கே வந்து கொஞ்சம் உயர்வாக வச்சாங்க. உயர்வு அப்படி ஏன் அப்படி உயர்வு அங்கே வச்சாங்கன்னா நல்லா ஒரு மேடை கொஞ்சம், ஏன்னா பொக்கிஷங்களை அந்த காலத்து தானியங்களை, களஞ்சியங்களை, இரும்பு பெட்டிகளை, முக்கியமான விஷயம் எல்லாமே அங்கே சேகரித்து வச்சாங்க. அந்த காலத்தில் விவசாயம்தான், விவசாயம் செஞ்ச பொருட்களை, அரிசி பருப்புக அந்த மாதிரி தானியங்களை பத்திரப்படுத்தினாங்க. அந்த இடத்துல கொஞ்சம் மேலே தூக்கி கட்டியிருப்பாங்க. அங்கே களஞ்சியங்கள் இருக்கும், அதுக்குள்ளே அரிசி கொட்டி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் எதுவும் தண்ணி பட்டா நனையாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் மேலே தூக்கி பத்திரப்படுத்தி வச்சாங்க. அதே இடத்துல தான் பொன் பொருள், முக்கியமான விஷயங்கள், விலையுயர்ந்த விஷயங்கள் அதை பத்திரப்படுத்துறதுக்காக இரும்பு பெட்டிகள் வச்சு, இன்றைக்கி நம்ம பீரோ வைக்கிற இடம் அதுதான் பீரோ, இரும்பு பெட்டி. இன்றைக்கி வேணால் மரத்துலலாம் நம்ம டிசைனாக வச்சுக்கிறோம், அது வேற. ஆனால் அன்னைக்கு இரும்பு பெட்டிகளில் பத்திரப்படுத்தப்பட்டுச்சு அந்த பொருட்கள். அது நேராக மூளை இங்கே கீழே, அது கொஞ்சம் மேலே அங்கே இரும்பு பெட்டிகளை வெயிட்டாக வச்சாங்க. அப்படி அங்கே வெயிட்டாக வச்சதுனால தான் இன்னைக்கு இப்போ தான் மோட்ரு வந்து தண்ணி நம்ம மேலே ஏற்றுறோம். அந்த காலத்துலலாம் தண்ணியெல்லாம் மேலே ஏற்றலை. அப்போது தண்ணி இருக்கிற ஒரு கண்டெய்னரை நம்ம அங்கே மேலே வைக்கிறோம், தண்ணி தொட்டி கட்டுறோம் அப்படின்னா அது வெயிட்டான பகுதியில் இருக்கணுங்கிறக்காக தான் நமக்கு வந்து தென்மேற்கில் தண்ணி தொட்டி, அது வந்து வெயிட்டான இடம் அப்படிங்கிறதுனால தென்மேற்கில் தண்ணி தொட்டி, தென்மேற்கில் களஞ்சியங்கள், தென்மேற்கில் பொக்கிஷங்கள், பாதுகாக்கப்பட்ட அந்த தங்கம், வைரம், வெள்ளி ஆபரணங்கள் அதெல்லாமே தென்மேற்கில் வைக்கப்பட்டது. தென் கிழக்கில் அடுப்பு வைக்கப்பட்டது. வட கிழக்கில் தண்ணி இறக்கம், குழி தோண்டினாங்க, கிணறு தோண்டினாங்க. இப்போது இது எல்லாமே ரொம்ப முக்கியமான விஷயங்கள் செஞ்சுட்டு வட மேற்க வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக வச்சுருப்பாங்க. ஏன் ஃப்ரீயாக வச்சுருப்பாங்கன்னா அங்கே வந்து ஆடு மாடுகளுக்கான, அந்த காலத்தில் ஆடு மாடுகளுக்கான பட்டி, நம்ம ரெகுலர் வேலை, துணி துவைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, அப்போல்லாம் மோர் சிலுப்புவாங்கல்ல, அந்த இடங்களெல்லாம் அந்த இடத்துல வச்சாங்க.
பெண்கள் அங்கே தான் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. எல்லா துணி துவைக்கிற வேலை, சாமானை கழுவுற வேலை, இந்த மாதிரி மோர் கடை, தயிர் கடையிறது, ஆடு மாடுகளோட பட்டி, அந்த ஆடு மாடுகளை வச்சு வேலை செய்கிறது எல்லாமே இந்த இடத்துல இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது ஏன் அந்த இடத்துல அது வச்சதுன்னா, அதாவது எல்லா ஜன்னல்கள், கதவு எல்லாமே எந்த இடைஞ்சலும் இல்லாமல் அந்த இடத்துல இருக்கும். கிழக்கு பக்கம் ஜன்னல் வச்சுருப்பாங்க, உள்ளே வந்து காற்றும் வெளிச்சமும் வர்றக்காக. வடக்கு பக்கமும் ஜன்னல்கள் இருக்கும், தெற்கு பக்கமும் ஜன்னல்கள் இருக்கும். மேற்கு பக்கம் படுக்கை அறைகள் அமைச்சு அந்த படுக்கை அறை குளிர்ச்சியாக இருக்கணுங்கிறதுக்காக அந்த சைடில் கொஞ்சம் ஜன்னல்கள் கம்மியாக வைப்பாங்க. ஸோ அந்த இடத்துல இவங்க வேலைக்கான இடத்தையும் வச்சுருப்பாங்க. அப்படி தான் அந்த காலத்தில் அமைக்கப்பட்டது. அதே தான் இன்றைக்கும் அப்படியே தான் இருக்குது. அதுதான் வாஸ்து அப்படின்னு சொல்லி சொல்கிறது. இவ்வளோ இருந்தாலே போதும். அன்னைக்கு படிக்கட்டுகள் இல்லை, இப்போ படிக்கட்டுகள் வந்துருச்சு. வீட்டுக்குள்ளே படி வைக்கிறதுனாலும் சரி, வெளியே படி வைக்கிறது அப்படின்னாலும் தெற்கு பக்கமும் மேற்கு பக்கமும் படிகள் வச்சு அமைக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அந்த இடத்துல ஜன்னல்கள் குறைவாக இருக்கும். எந்த இடத்துலையும் நம்ம காற்றோ வெளிச்சத்தையோ அடைக்கிற மாதிரி படி வச்சு கட்டாமல் காற்று வெளிச்சம் நல்லா ஃப்ளோவாக போகணும். மேற்கு பக்கமும் தெற்கு பக்கமும் படி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இது இந்த இடத்துல இருந்துச்சுன்னா ஓகே. இப்போ உள்ள படிக்கட்டுகள் வரும்போதும் அப்படிதான். அந்த கிச்சனுக்கும் மாஸ்டர் பெட்ரூமுக்கும் நடுவில் படி வச்சுட்டோம் அப்படின்னா அது சரியான இடம் அப்படின்னு சொல்லி இப்போ வைக்கிறாங்க. அவ்வளோதான். ஒரு வேளை அப்படி வைக்க முடியல அப்படின்னாலும் இந்த பக்கமாக வடமேற்கு பக்கமும் ஸ்டெப்ஸ் வைக்கலாம். இவ்வளவுதான் வாஸ்து. இதுக்கு மேலே வாஸ்துல ஒன்றுமே கிடையாது. சரியா? சரி, வீடு கட்டினதும் எங்களுக்கு இது மாதிரி வேலை போயிடுதுமா, ஆரோக்கியம் குறைபாடு வந்துடுதுமா, தொழில் இதாகிடுதுமா, இதுக்கெல்லாம் நான் என்னம்மா பண்ணுறது, அப்போ வீடு கட்டினதுனால தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். முதல் விஷயம் ஒன்று, வீடு கட்டுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அந்த காலத்தில் ஒரு விஷயம் சொல்லப்பட்டுச்சு, கல்யாணம் பண்ணிப்பார் வீடு கட்டிப்பார் அப்படின்னு. அது ரெண்டும் பெரிய விஷயம், அதனால தான் அது கஷ்டமான விஷயம் அப்படிங்கிறதுக்காக தான் அது சொல்லப்பட்டது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருமணம் அப்படின்றது ஒரு ஆணுக்கானாலும் சரி பெண்ணுக்கானாலும் சரி மிக சரியான ஒரு துணையை தேடி கண்டுபிடிக்கிறதுங்கிறது மிகப்பெரிய கஷ்டம். அதனால தான் கல்யாணம் பண்ணிப்பார் அப்போ தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி அவனுக்கு மிக சிறப்பான ஒரு மனைவி வாச்சு ஒரு குடும்பத்தையே நல்லபடியாக கொண்டு போகிற ஒரு பொண்ணாக இருந்துட்டாங்கன்னா பிரச்சனையே இல்லை. அதுவே ஒரு ஆரோக்கிய குறைபாடான பொண்ணோ இல்லை ஒரு விவரமில்லாத ஒரு பொண்ணோ அமைஞ்சிருச்சுன்னா அந்த பையன் வாழ்க்கை சிறப்பாக இருக்காது அப்படின்னு சொல்லப்படுறது. அதே போல தான் ஒரு பெண்ணுக்கும் மிக சிறந்த ஒரு கணவர் அமைஞ்சிட்டா அவள் வாழ்க்கை மிக மிக சுபிட்சமாக இருக்கும். அப்படி இல்லாமல் உங்களுக்கே தெரியும், இந்த காலத்துலேயே அந்த மாதிரி கணவர்கள் நிறையா இருக்காங்க. பல பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய கணவர்கள். அந்த மாதிரி அமைஞ்சிட்டா அந்த பொண்ணு கஷ்டப்படுவா. அதை தான் ஒரு கல்யாணம் பண்ணிப்பார் அப்படின்னு சொல்கிறது. அது மன பிரச்சனைகளுக்காக அந்த மாதிரி ஒரு பிரச்சனை. வீடு அப்படிங்கிறது நம்ம நிறைய பணம் போட்டு, இன்னைக்கு ஒரு வீடுனா 1 கோடி ரூபாய் வேணும் ஒரு நல்ல வீடு கட்டணும் அப்படின்னா, அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு 20 லட்சம் போட்டு வீடு கட்டுறவங்களும் இருப்பாங்க, 1 கோடி போட்டு 2 கோடி போட்டு கட்டுறவங்களும் இருப்பாங்க. அப்படி அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி இன்னைக்கு வீடு கட்டுறாங்க. அப்போது அவ்வளோ பெரிய தொகை அப்படின்னு வரும்போது கையில் நிறைய பணம் வச்சுட்டு கட்டணும். அதனால தான் வீடு கட்டிப்பார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது மிச்சம் எந்த விஷயத்தையும் கஷ்டம்னு சொல்லலை. திருமணம்ங்கிறது வாழ்க்கை பிரச்சனை, வீடுன்றது பண பிரச்சனைன்றதுனால அப்படி சொல்லப்பட்டுச்சு. அப்போது எதுக்காக அது அப்படி சொன்னாங்க யோசிச்சு பாருங்க. ஒரு கடன் வாங்கி நீங்கள் கட்டுறீங்க அந்த வீட்டை அப்படின்னா அப்போ சந்தோஷமாக இருக்கும், வீடு அமையிற வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுக்கப்புறம் கடன் கட்டும்போது தான் அந்த கஷ்டம் என்ன அப்படிங்கிறது தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஒரு அப்ராக்சிமேட் கணக்கு நான் சொல்கிறேன். 1 கோடி ரூபாய் போட்டு நீங்கள் வீடு கட்டுறீங்க அப்படின்னா இன்றைக்கி 1 லட்சம் ரூபாய் இஎம்ஐ கட்டணும். அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, முதலே வீடு கட்டுறதுன்னு முடிவு பண்ணதுமே உங்களோட பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு 1 கோடியா 1.5 கோடியா இல்லை 2 கோடியா இல்லை 50 லட்சமா 20 லட்சமா அது மாதிரி பார்த்துட்டு அந்த இஎம்ஐக்கான பணத்தை நீங்கள் முதல்ல எப்போ வீடு கட்டலான்னு மனசில் நினைக்கிறீங்களோ அந்த மாதத்துல இருந்தே அந்த பணத்தை எடுத்து தனியாக பேங்க் இன்னொரு அக்கௌண்ட் ஆரம்பித்து அதில் போட்டுருங்க. இப்போ அந்த பணம் உங்ககிட்ட இல்லை, அது போக மிச்சம் இருக்கிற பணத்தில் உங்களால் நிம்மதியாக வாழ முடியுதா? எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஸ்கூல் ஃபீஸ் கட்டி எப்பவும் போல் ரெகுலராக நல்லா சாப்பிட்டு
வெளியே போகிறது வர்றது, ஒரு குழந்தைகளுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு, வீட்டில் இருக்க மூத்தவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் செலவு, அந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் உங்களால் சரி பண்ண முடியுதா? அந்த ஒரு உங்கள் குறிப்பிட்ட அளவு இஎம்ஐ பணத்தை நீங்கள் வெளியே எடுத்ததுக்கப்புறம் உங்களால் அப்படி இருக்க முடியுதான்னு சொல்லி பாருங்கள். ஒரு 6 மாத காலம் 1 வருஷ காலம் அந்த பணத்தையே தொடாமல் மிச்ச கையில் இருக்க பணத்தில் உங்களால் நல்லபடியாக வாழ முடியுதாங்கிறத முதல்ல பாருங்கள். முடிஞ்சது அப்படின்னா தைரியமாக நீங்கள் போய் வீடு வாங்க. சரியா? அதே மாதிரி ஒரு வீடு அப்படின்றது 15லேருந்து 20 வருட காலம் நீங்கள் இஎம்ஐக்கு எடுப்பீங்க. அப்போது அந்த 15லேருந்து 20 வருட காலம் உங்கள் வாழ்க்கை மாற்றங்கள் இருக்கும். அதை முதல்ல யோசிங்க. ஒரு பெண் குழந்தை இருந்துச்சு அப்படின்னா அந்த பெண் குழந்தை வயதுக்கு வரும். அதுக்கப்புறம் அந்த பெண் குழந்தைக்கு நகைகள் சேர்த்தணும். அதுக்கப்புறம் திருமண செலவு அப்படின்னு இருக்கும். இந்த காலகட்டத்தில் ஒரு ஆண் குழந்தை எவ்வளோ படிக்க வைக்கிறீங்களோ அதே அளவு இன்னைக்கு நீங்கள் ஒரு பெண் குழந்தையை படிக்க வைக்கிறீங்க. ஸோ 2 குழந்தைங்க உங்களுக்கு இருக்காங்கன்னா 3 செலவு. பெண் குழந்தையோட படிப்பு செலவு, ஆண் குழந்தையோட படிப்பு செலவு, பெண் குழந்தையோட திருமண செலவு. இதுவுமே அந்த 20 வருஷ காலகட்டத்துக்குள்ளே உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். புரியுதுங்களா? அந்த வாழ்க்கை மாற்றத்தையும் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக யோசிக்கணும். அதே போல் மூத்தவங்க வீட்டில் மூத்தவங்க இருக்காங்க. ஒரு ஆணுக்கு அப்பா அம்மா இருப்பாங்க, அந்த பெண்ணுக்கும் அப்பா அம்மா இருப்பாங்க. சரிங்களா? அப்போது ஒரு 4 பேர் மூத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மருத்துவ செலவுகளையும் நீங்கள் இதில், ஏன்னா இன்னைக்கு நீங்கள் ஆரம்பிக்கும் போது அவங்களும் வயசு கம்மியாக இருப்பாங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது, நல்லா இருப்பாங்க. ஆனால் நீங்கள் 20 வருட கால உங்கள் வாழ்க்கை பயணத்தில் அவங்களும் கூடவே வர்றாங்க. அவங்களுக்கும் உடம்பு முடியாமல் போகும், ஏன்னா அவங்களுக்கு வயசாயிருக்குல்ல. அப்போ அவங்களுக்கு உடம்பு முடியாமல் போகும். அப்படி உடம்பு முடியாமல் போச்சுன்னா அவங்களையும் நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் உங்கள் வருமானம் உயர்ந்துட்டே வருமா? நல்ல ஒரு வேலையில் இருக்கீங்களா? 2 பேரும் ஒர்க் பண்ணுறீங்களா? அது எல்லாமே பார்த்து யோசித்து வீடு கட்டணும். சரிங்களா? அந்த மாதிரியெல்லாம் யோசிக்காமல் ஒரு இடம் வாங்கினோம்னா போதும், எப்படியாவது ஜாதகம் பார்க்குற ஒரு 100ல் ஒரு 60 பேராவது என்ன சொல்லுவீங்க அப்படின்னா, எப்படியாவது வீடு கட்டிடணுமா, என்னோட ஒரே லட்சியம் எப்படியாவது வீடு கட்டிடணுமா. ஆமாம், நான் இல்லைன்னு சொல்ல, வீடுங்கிறது நம்ம வாழ்க்கையோட லட்சியம்தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த எப்படியாவதுங்கிற வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அது உங்களை படுத்தாத பாடுபடுத்திடும். புரியுதா? வீடே இல்லைனாலும் பரவாயில்ல, நிம்மதியாக சாப்பிட்டு நிம்மதியாக குழந்தைங்கள படிக்க வச்சுட்டு, இன்னைக்கு படிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். சரிங்களா? அந்த குழந்தை படித்து மேலே வந்து அவனால் என்ன பண்ணிக்க முடியுமோ அவனுக்கு பண்ணிப்பான். அவனுக்கு படிப்பு கொடுத்துட்டிங்கன்னா போதும். ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி. வீடு தான் வேணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். ஒரு வயசான காலத்தில் நமக்கு ஏதாவது ஒரு இது வேணும் இல்லை, அதனால் வீடு கட்டிக்கலாம். அதுக்கு ஒரு சின்னதாக நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு ஒரு சின்ன ஒரு வீடு வாங்கிக்கலாம். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு வீடு வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பக்குவம் உங்களுக்கு வந்துடும். சின்ன வயசாக இருந்தது அப்படின்னா அதான் அப்படி வீடு கட்டணும், இப்படி வீடு கட்டணும், அப்படி பண்ணணுங்கிற ஆசைகள் இருக்கும். ஆனால் ஒரு 40 வயசுக்கு மேலே ஆகும்போது நம்மளால் என்ன முடியுமோ அதை மட்டும் பண்ணிக்கலான்னு ஒரு பக்குவம் வந்துடும். அந்த நேரத்தில் நீங்கள் வீடு கட்டுனீங்கன்னா தேவைகளை குறைச்சிட்டு செலவு நிறைய ஆகாமல் பண்ணுவீங்க. அதனால் என்ன செஞ்சாலும் உங்களுக்கு கஷ்டம் இல்லாமல் நீங்கள் செய்ய பாருங்க. இதுதான் முதல் விஷயம். சரிங்களா? அதே போல் ஜோதிடம் ஒரு வீடு கட்டுறக்க ஆரம்பிக்கும் போது உங்களால் இவ்வளோ பெரிய ப்ராசஸ், ஏன்னா நம்ம கண்ணுக்கு தெரிகிற வரைக்கும் தான் நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். நம்ம கண்ணு தாண்டி, நம்ம கண்ணு பார்க்குற அளவுக்கு தாண்டி 20 வருட கால ப்ராசஸ் வீடுன்றது. அப்போ இந்த இடத்துல நம்ம ஜெயிச்சிருவோமா அப்படின்னு பார்க்கறக்கு ஒரு தடவை கண்டிப்பாக ஜாதகம் பார்த்துக்கோங்க. ஜாதகம் பார்க்கும்போது நீங்கள் அந்த ஜோதிடர்கிட்ட எனக்கு வீடு கட்டுற யோகம் இருக்கா அப்படின்னா 90% மக்கள் கேட்குறீங்க. வீடு கட்டுற யோகம் எல்லாத்துக்குமே ஜாதகத்தில் ஏதோ ஒரு நேரம் வாழ்க்கையில் உங்களுக்கு 4ஆம் அதிபதி வேலை செய்யும் போது நீங்கள் வீடு கட்டிடுவீங்க. உங்கள் 4ஆம் பாவம் எப்படி இருக்கோ என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் இதை வச்சு தான் சொல்லுவேன். ஜாதகம் உங்கள் 4ஆம் பாவம் நல்லா இருந்தால் கட்டாயம் நீங்கள் வீடு கட்டுவீங்கன்னு சொல்லுவேன். எப்போ கட்டுவேன்னு கேட்டிங்கன்னா உங்கள் 4ஆம் அதிபதி தசையாவோ புத்தியாவோ வரும்போது நீங்கள் வீடு கட்டிடுவீங்கன்னு நான் சொல்லுவேன். இது மட்டும் கேட்டால் பத்தாது, நீங்கள் அடுத்ததான் இன்னொன்றும் கேட்டுக்கணும். நான் அரைவாசி கடன் வாங்கி தான் கட்ட போகிறேம்மா, அப்போது ஒரு 10 வருஷ காலம் நான் இஎம்ஐ கட்டணும்,
இல்லை முழுசாவே வீடே நான் கடன் வாங்கி தான் கட்ட போகிறேன், அப்போ ஒரு 20 வருஷ காலம் நான் இஎம்ஐ கட்டணும், என்னால் இப்போ இந்த 20 வருஷ காலமும் நான் எனக்கு பண வரவு வந்துட்டு இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கணும் ஜோதிடர்கிட்ட. அப்போதான் அவங்க முழுமையாக உங்கள் பண வரவு வர்ற காலகட்டம் தசாபுத்திகளில் இருக்கா அப்படின்னு பார்த்து சொல்லுவாங்க. அப்போது அவங்க ஒருவேளை ஒரு 10 வருஷ காலம் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த 10 வருஷ காலம் பிரச்சனை இல்லாமல் போகும் பட்சத்தில் அடுத்தது என்ன பண்ணுறதுன்னெல்லாம் யோசனை பண்ணி அதுக்கப்புறம் அந்த பெரிய ப்ராசஸை செய்யணும். இது ஜாதகம் பார்க்கும்போது வெறும் வீடுன்னு கேட்காம கண்டிப்பாக நான் கடன்லையோ ஏதாவது சிக்கிக்குவேனா, எனக்கு நேரம் நல்லா இருக்கா, எந்த பிரச்சனையிலும் சிக்காமல் நான் இந்த எத்தனை வருஷங்களை நான் கடந்துருவேன், அதெல்லாம் கேட்டுட்டு செய்யணும். சும்மா போய் வீடு கட்டுற யோகம் இருக்குன்னா எல்லா ஜோதிடர்களும் பார்த்துட்டு இருக்குங்கன்னு தான் சொல்லுவாங்க. அவங்க இருக்குன்னு தான் சொன்னாங்க, நீங்கள் வீடு கட்டிடுவீங்கன்னு சொன்னாங்க, அதை நம்பிதாம்மா நாங்கள் வீட்டு வேலையை ஆரம்பித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 வருஷத்தில் வீட்டை விற்று கடனை கட்டினவங்களும் இருக்காங்க. சில பேர் நான் வீடு விற்கவே மாட்டேன், நான் கஷ்டப்பட்டு கட்டின வீடு நான் விற்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த இஎம்ஐஸையும் கட்ட முடியாமல் கடைசியில் பேங்க்காரன் வீட்டை ஜப்தி பண்ணுற அளவுக்கு போனவங்களும் இருக்காங்க. அதனால் வீடு அப்படின்றது நம்ம வாழ்க்கையை முடிவு பண்ணுற ஒரு விஷயம். நம்ம மேலே போக போகிறோமா இல்லை அந்த வீடு கட்டுறதுனால நம்ம சிரமப்பட போகிறோமா அப்படிங்கிறது நல்லா யோசித்து தெளிவாக முடிவெடுத்து வீடு கட்டுங்க. புரியுதா? நீங்கள் யோசிக்காமல் வீட்டை கட்டிட்டு எனக்கு வீடு கட்டி கடன் ஆயிடுச்சுமா, வீடு கட்டுனதுனால கடன் ஆயிடுச்சுமா, வீடு கட்டினதுனால என் பிஸ்னஸ் லாஸ் ஆயிடுச்சுமான்றாங்க. வீடு கட்டினதுனால உங்களுக்கு கடன் ஆகலை, இவ்வளோ பிரச்சனைகள் அங்கே இருக்கேன்னு கவனிக்காமல் நீங்கள் கட்டினதுனால மாட்டிட்டீங்க. ஓகேயா? அதே போல் பிஸ்னஸில் இருக்கவங்க கொஞ்சம் கையில் பணத்தை பார்த்ததும் அதை எடுத்து வீட்டுக்கு போட்டுடுறாங்க. அப்போது அதுக்கப்புறம் அவங்க பிஸ்னஸ்க்கு மெட்டீரியல் வாங்குறதுலேருந்து ஆளுகளுக்கு சம்பளம் கொடுக்கறதுலேருந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் கடன் வாங்குறாங்க. அப்போது அந்த சின்ன கடன் தானேன்னு சொல்லி கொஞ்சம் பெரிய வட்டியிலேயே வாங்கிடுவாங்க. அப்படி வாங்கினவங்க மாட்டிப்பாங்க. சரிங்களா? அதனால் ஒரு எக்ஸஸாக பணம் சேர்ந்து வீட்டுக்குன்னு உங்கள் பிஸ்னஸை எந்த வகையிலையும் பாதிக்காத அளவுக்கு ஆனதுக்கு அப்புறமா பணத்தை எடுத்து போட்டு வீடு கட்டுங்க. இது சரியா? அதுதான் பிஸ்னஸ் படுத்துற காரணம். அதே போல் ஆரோக்கிய குறைபாடு அப்படின்றீங்க. வீடு கட்டினதும் எங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடு வந்துருச்சு. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு பொண்ணுக்கு பேசினாங்க. பேசும்போது அவங்க வீடு கட்டிட்டாங்க, இஎம்ஐ போட்டு வீடு கட்டியாச்சு. அம்மா நாங்கள் வாடகை வீட்டில் இருந்த வரைக்கும் நாங்கள் நிம்மதியாக இருந்தோம்மா, இந்த வீட்டுக்கு புது வீட்டுக்கு வந்ததுலேருந்து எனக்கு பயமாகவே இருக்குமா, நிம்மதியே இல்லைம்மா. நாங்கள் ஏன்பா நிம்மதி இல்லைன்னா பெரிய அமௌண்ட்டு இஎம்ஐ. சரிங்களா? கிட்டத்தட்ட அவங்க கணவரோட சம்பளத்தில் 75% மேலே இஎம்ஐ வருது. கிட்டத்தட்ட 80% இஎம்ஐயாக வருது. அந்த பொண்ணுக்கு இப்போ இவ்வளவும் கட்டிட்டு வாழ்க்கையிலையும் நிம்மதியாக இல்லை அப்படின்ற ஒரு பயம் வந்துருச்சு. நான் வாடகை வீட்டில் நிம்மதியாக இருந்தேம்மா, இப்போ சொந்த வீட்டுக்கு வந்து என் நிம்மதியே போச்சு. அப்போது தூக்கமே வரமாட்டேங்குது. இப்போ தூங்கலைன்னா என்ன ஆகும்? ஆரோக்கியம் கெடுமா கெடாதா? சரிங்களா? அப்போது இதுக்காக தான் நான் சொன்னேன், ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ அந்த பணத்தை எடுத்து வச்சிருங்க. அதுக்கப்புறம் மிச்சம் இருக்க பணத்தில் உங்களால் நிம்மதியாக வாழ முடியும்னா அந்த வீட்டு பிரச்சனைக்கு போங்க, வீடு கட்டலான்னு போங்க. இல்லைன்னா போகாதீங்கன்னு நான் சொன்னதுக்கு அதான் காரணம். எல்லாரும் ஒரு ஆசையில் கட்டிடுறீங்க, எப்படியாவது கட்டிடலாம், எதையாவது பண்ணி கட்டிடலான்னு. அதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாமல் போகும்போது உங்களுக்கு தூக்கமே வராது. 30 நாள் தான் ஒரு பணத்துக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60,000 70,000 பணம் 30 நாளில் நீங்கள் கட்டணும். புரிஞ்சுதுங்களா? இதில் நிறைய ஐடி கம்பெனிஸில் வேலை போயிட்டுருக்கு. இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்க நிறைய பேர் திரும்பி வர்றாங்க. சரிங்களா? அவ்வளோ பிரச்சனைகள் இப்படி இருக்கும்போது இந்த வீட்டுக்கடன் எல்லாம் என்ன பண்ணுறதுன்னு, அதாவது நல்லா வாழ்ந்தாச்சு, சந்தோஷமாக வாழ்ந்தாச்சு, நிறைய பணம் கைக்கு வருது, ஜம்முன்னு காரு வீடுன்னு வாழ்ந்தாச்சு. திடீர்னு அதில் ஏதாவது ஒன்று இல்லாமல் போகுதுன்னா உங்களுக்கு பயங்கரமான டிப்ரெஷன் வரும். அந்த டிப்ரெஷன் ஹார்ட் அட்டாக் வரைக்கும் கொண்டு போகுது. அப்புறம் எங்களுக்கு ஆரோக்கியம் இல்லை, வீடு கட்டி தான் போச்சு, வீடு கட்டினோம் எங்கள் ஆரோக்கியமே போச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. வீடுனால போகலை, நீங்கள் சரியான முடிவுகளை எடுக்காததுனால, திட்டமிடுதல் அப்படின்ற விஷயம் இல்லாததால் உங்களுக்கு பிரச்சனையாகுது. உங்கள் வீடு எந்த பிரச்சனையும் செய்யலை. அதுக்கப்புறமும் சரி, வீடு தான் இப்படி திட்டம் போடாமல் கட்டிட்டீங்க அப்படின்னா
அதுக்கப்புறம் இந்த வாஸ்து அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளேயே போய் வீட்டில் ஏதோ வாஸ்து தப்பாக இருக்குன்னு சொல்லி அதுக்கு ஒருத்தர் சொல்லி படியையே மாற்றி வச்சுருக்காங்க. முன்னாடி இருந்த ஒரு கிரானைட் போட்ட ஸ்டெப்ஸையே மாற்றி வைக்கிறதுக்கு 10 லட்ச ரூபாய் செலவாயிருக்கு. ஆனால் எதுவுமே நடக்கலை. இவங்க கேட்ட எதுவுமே, இந்த படியை மாற்றி வச்சுட்டா இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும்னு சொன்னாங்கல்ல, அது எதுவுமே நடக்கவே இல்லை. திரும்ப ஒரு 10 லட்ச ரூபாய் எக்ஸ்ட்ரா செலவு தான் ஆச்சு. சரிங்களா? ஒரு விஷயம் நல்லா நான் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், வாஸ்து படி நீங்கள் ஏதாவது மாற்றினா பணம் வரும்னு மட்டும் நினைக்காதீங்க. பணம்லாம் வரவே வராது. சரியா? வீட்டோட முன்பகுதியை மாற்றுறது, ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிறது, அடித்த கலரை மாற்றுறது, வெளியே அடிச்சிருக்கிற கலரை மாற்றுறது, அப்புறம் புதுசாக இப்போ வந்திருக்கு யானை படத்தை வாங்கி வரவேற்பறையில் வைங்க, குதிரை படத்தை வாங்கி டைனிங் ரூமில் மாட்டுங்க, ஏதோ 2 பூ இருக்கிற மாதிரி படத்தை கிச்சன்லேயே மாட்ட சொல்கிறாங்க. அப்படி மாட்டினா உங்களுக்கு ஏதோ மாறிடும். ஒன்றும் மாறாது. ஒத்த பைசா உங்களுக்கு ஜாஸ்தியாக வராது. சரியா? உங்கள் ஜாதகத்தை தவிர வேற எந்த ஒரு விஷயமும் உங்களோட நேரத்தை மாற்றவே மாற்றாது கூட இல்லை. உங்களுக்கு நல்ல நேரம் இருக்கா அப்படிங்கிறத ஜாதகம் மட்டும்தான் சொல்லும். வாஸ்துக்கெல்லாம் அப்படி எதுவும் கிடையாது. உங்கள் ஜாதகம் பாருங்க, உங்களுக்கு நேரம் நல்லா இருந்தால் நீங்கள் அதுலேருந்து தப்பிச்சுப்பீங்க. புரியுதா? உங்களுக்கு நேரம் கெட்டிருக்கா, நான் ஒருத்தங்களுக்கு சொன்னேன் வீட்டை வித்துருங்கன்னு சொன்னேன், வச்சிட்டு இருந்தீங்கன்னா கடன் ஆகி நீங்கள் எல்லா விஷயத்துலையும் பின்னாடி மாட்டிக்குவீங்க. இல்லை பேங்க்காரன் ஜப்திக்கு வந்துடுவான். அதனால தயவு செஞ்சு வீட்டை வித்துருங்க, அந்த பணத்தை வச்சு இப்போ இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீர்த்து விட்டுட்டு நிம்மதியா இருங்க அப்படின்னு சொன்னேன். அதுதான் பண்ணணுமோ தவிர வாஸ்துவை வச்சு இது பண்ணா இது நடக்கும், இது பண்ணா உங்க கடன் அடைஞ்சிரும், இது பண்ணா ஆரோக்கியம் வந்துடும், எதுவுமே வராது. உங்க ஜாதகத்துல உங்களுக்கு நேரம் நல்லா இருந்தா நீங்க தப்பிச்சுப்பீங்க. உங்களுக்கு கெட்ட நேரம் தான் அப்படின்னா, ஏன்னா பெரிய தசைகள்லாம் இருக்கு. ஒரு புதன் தசைனா 17 வருஷம், ஒரு குரு தசைனா 16 வருஷம். அந்த 16 வருஷம் உங்களுக்கு பணவரவை தடை செய்யக்கூடிய காலகட்டமா இருந்ததுன்னா நீங்க ஒரு இஎம்ஐ கூட கட்ட முடியாம மாட்டிப்பீங்க. சரியா? அதுக்கப்புறம் இருக்கிறதையும் இழந்துட்டு நீங்க போற மாதிரி ஆயிடும். அதனால வீடு கட்டுறதுக்கு முன்னாடி ரொம்ப 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 கவனமா நீங்க சில விஷயங்களை தேர்ந்தெடுத்து திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா தப்பிச்சுப்பீங்க. இல்லைன்னா கட்டாயம் மாட்டிக்குவீங்க. சரியா? தயவு செஞ்சு வாஸ்து அப்படின்ற ஒரு இதில் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு செய்யாதீங்க. எதையுமே வாஸ்துவால் மாற்றவே முடியாது. சரியா? வாஸ்து இருக்குன்னே வச்சுக்கோங்க. நான் இல்லைன்னு சொன்னாதான் தப்பாயிடுது. இருக்குன்னே வச்சுக்கோங்க. இவங்க சொல்கிறாங்கல்ல 2 இன்ச் குறைங்க, ஒரு படியை எடுத்துருங்க, வாசப்படியில் 3 இருக்குது, நீங்கள் உள்ளே போகும்போது நஷ்டத்தில் கால் வைக்கிறீங்க, அதனால் தப்பாக போச்சு, அதை எடுத்துருங்க, பாத்ரூமை இங்கிருந்து அங்கே மாற்றிடுங்க அப்படியெல்லாம் சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் இருக்குன்னே வச்சுக்கோங்க. ஆனால் அது உங்களுக்கு ஒத்த பைசா கொடுக்காது. புரிஞ்சுதுங்களா? உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு பணவரவு இருக்கிற நேரம் இருக்கணும், அப்போ தான் அது கிடைக்கும். உங்களுக்கு பணவரவு இல்லாத நேரத்தில் உங்களால் வீட்டு கடனும் கட்ட முடியாது, எந்த இதுவும் செய்ய முடியாது. அதனால ஜாதகத்தில் நேரம் எப்படி இருக்குது, நம்ம ஏதாவது சிக்கிக்குவோமா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீடு கட்டுற யோகம் இருக்கா அப்படின்னு அதை பற்றி யோசிங்க. மாற்றி யோசிச்சுட்டு இந்த வாஸ்து வேலையெல்லாம் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா செலவாக தான் ஆகுமோ தவிர அதில் எந்த பண வரவும் வரவே வராது ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், உங்களுக்கு மனசு கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப கவனமாக இந்த விஷயத்தை பற்றி நல்லா யோசித்து முடிவெடுங்க. இது ஏதோ விளையாட்டுக்காக பேசின வீடியோவில் அவ்வளோ பிரச்சனைகளை நான் ஜாதகம் பார்க்குறப்போ அவ்வளோ பேர் அவ்வளோ மன கஷ்டப்படுறாங்க. அதெல்லாம் நீங்கள் இன்னி வர்றவங்களாவது படாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளவோ உங்களுக்கு சொன்னேன். இதை பற்றி கண்டிப்பாக யோசிப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.